வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தரமான மல்பரி இலைகள் உற்பத்தி குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவரார் சண்முகம் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மூலிகை நாற்று உற்பத்தி செய்து பயனடைந்து வரும் நீலகிரி மாவட்டம் சின்கோனா கிராம வேளாண்மையாளர் எஸ் சாந்தா அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பயிரித்திரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மக்காச்சோளம் விலை நிலையாக இருக்க வாய்ப்புள்ளதற்கான ஆலோசனை குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு மகளிர் குழுக்களாக இணைந்து உருவாக்கப்பட்டதே மகளிர் சுய உதவி குழுக்களாகும். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் மூலிகை நாற்று உற்பத்தி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் சின்கோனா சுய உதவி குழுவின் உறுப்பினர் எஸ் சாந்தா அவர்களை சந்தித்தபோது நாங்கள் ஒரு குழுவாக நடத்துகிறோம். 12 பேர் இருக்கிறோம். உறுப்பினராக சின்கோனா மகளிர் சங்கம் தொடப்பட்டா. எங்களுக்கு ஹார்டிகல்ச்சரில் சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. அது க்ரீன் ஹவுஸ் கட்டி அதில் மருந்து செடி நாங்கள் வளர்க்குறோம். மருந்து செடி வந்து ஜெரோனியா, ரோஸ்மேரி, தைம், சின்னநேரியா, ஓரகானம், சிட்ருநல்லா, சிட்டிடோரா, பேபி டாலர், லெமன் கிராஸ் மற்றும் நிறைய மூலிகை செடி நாங்கள் நடத்துகிறோம். அதில் வர வருமானத்தை நாங்கள் பகிர்ந்து எடுத்துக்கிறோம். ஒரு வெளியில் நிறைய நாடுங்களுக்கு கூட நாங்கள் இப்போ நாற்று உற்பத்தி பண்ணி நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். நிறைய பேர் வந்து டெய்லி சேல்ஸுக்கு வந்துட்டுருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வெளியிலேருந்து பெரிய பெரிய விவசாயிங்க மற்றும் எல்லாமே இந்த இடத்துல நாற்று உற்பத்தி பண்ணுறதை பார்த்துட்டு வாங்கிட்டு போய் அவங்களும் பயனடைகிறாங்க. வாரம் 1500 ரூபா கூலி நிற்காமல் வேலை செஞ்சால் நாங்கள் வாங்குகிறோம். மாதம் 100 ரூபா ஒரு உறுப்பினருக்கு 12 பேருக்கு சேர்ந்து 1200 ரூபா சேமிப்புக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாதம் ஆனால் ஒரு மாதத்துக்கு 5ஆம் தேதி கூட்டம் வைக்கிறோம், கூட்டம் நடத்துகிறோம். அதில் சேமிப்பு கணக்கில் யாருக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் லாபம், இவங்களுக்கு ஒரு கல்யாணமாக திருமணமாக சாவா மற்றது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த குழுவில் இருந்த பணத்தை எடுத்து நாங்கள் பகிர்ந்து எவ்வளோ வேணும் கேட்குறாங்களோ அந்த பணத்தை நாங்கள் தந்துடுறோம். அதன்படியே தான் நடத்தி வரோம் இன்ன வரைக்கும். இந்த குழு மூலயமா நாங்கள் ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒருத்தருக்கு இருந்தாக்கா அந்த சேமிப்பில் இருக்கிற வருமானத்தை நாங்கள் எடுத்து பகிர்ந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். மறுபடியும் 1.5 வருஷத்தை பொறுத்து நாங்கள் அந்த சேமிப்பும் அசலும் வாங்கி மறுபடியும் நாங்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அசலை கொஞ்சம் கட்டிடுவோம்.
கட்டின பிறகு மறுபடியும் அந்த முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாங்கள் அதே கடனை நாங்கள் கொடுத்து மறுபடியும் வசூல் பண்ணி சேமிப்பு கணக்கில் வச்சிருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் சாந்தா அவர்களை 0423290068 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் வாழை, அன்னாசி, மிளகு மற்றும் நெல். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் ஜாதிக்காய் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். அன்னாசியில் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவை அல்லது மெட்டலாக்சில் மற்றும் மான்கோசெஃப் 0.2% தெளிக்கவும். மிளகில் வாடல் நோயை கட்டுப்படுத்த மெட்டலாக்சில் 0.1% தெளிக்கவும். தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் கரும்பு, மக்காச்சோளம் மற்றும் சோளம். மானாவாரி பயிர்களில் மண்ணிலிருந்து நீர் ஆவியாதலை தடுக்கவும் மற்றும் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் வயலை களை கொத்தி கொண்டு களை நிர்வாகம் செய்து புழுதி மூட்டம் செய்யவும். மேலும் மானாவாரியில் மண்ணின் ஈரப்பதத்தை காக்க பயிர்களின் இடைவெளியில் பயிர் கழிவுகளை கொண்டோ அல்லது மரத்தின் இலைகளை கொண்டு மூடாக்கு அமைக்கவும். தற்போது நிலவும் வானிலையில் பருத்தியில் புள்ளி காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு கார்பரில் 5% DP 20 கிராம் அல்லது இண்டாக்சோகார்ப் 14.5% SC 500 மில்லிலிட்டர் அல்லது ப்ரொபனோபாஸ் 50% EC 1500 முதல் 2000 மில்லிலிட்டர் ஆகிய பூச்சிக்கொல்லி மருந்தில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும். வரும் தினங்களில் மிதமானது முதல் அதிகமான மேகமூட்டம் மற்றும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் சோளம் மற்றும் மக்காச்சோள பயிர்களில் தண்டு துளைப்பானின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு விதைத்த 20வது நாளில் கார்பரில் 50% WP 1 கிலோ அல்லது டைமீத்தோயேட் 30% EC 600 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். வளர்ச்சி பருவத்திலுள்ள மக்காச்சோள பயிருக்கு கைகளை எடுத்த பின்பு மண் பரிசோதனையின்படி பரிந்துரைக்கப்படும் தழைச்சத்தில் 50% அதாவது 148 கிலோ யூரியாவை விதைத்த 25ஆம் நாளில் மேலுரமாக இடவும். மீதமுள்ள 25% தழைச்சத்தை அதாவது 73 கிலோ யூரியாவை 45வது நாளில் மேலுரமாக இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பயிரித்திரம். மூலிகை பயிர்களில் பயிரித்திரம் வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுடைய இருபொறை மண் உகந்தது. பயிரிட ஏற்ற பருவம் ஏப்ரல் முதல் மே வரையான மாதத்திலும் அல்லது அக்டோபர் முதல் நவம்பர் வரையான மாதத்திலும் பயிரித்திரம் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் ஹன்சா மற்றும் கொடைக்கானல். அறுவடை நடவு செய்த 3வது மாதத்திலிருந்து பூக்களை அறுவடை செய்து உலர வைக்க வேண்டும். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 500 கிலோ பூக்கள் வரை கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மக்காச்சோள விலை நிலையாக இருக்க வாய்ப்புள்ளதற்கான ஆலோசனை குறித்த தகவல்கள். மக்காச்சோளம் மாவுச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் நிறைந்த பயிர் வகையாகும். இவை பல்துறை மற்றும் தொழில்துறை மூலப்பொருளாகவும் உள்ளது. மேலும் துணி, உணவு, மருந்து மற்றும் காகித துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளத்தின் உற்பத்தி மற்ற தானியங்களின் உற்பத்தியை விட அதிகமாக இருப்பதால் இவை தானியங்களின் அரசி என அழைக்கப்படுகின்றது. அமெரிக்க ஐக்கிய வேளாண் துறை தகவலின்படி 2016-2017 ஆண்டு இந்தியாவில் மக்காச்சோள உற்பத்தி 9.5 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 25 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம்,
ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய வட மாநிலங்களில் மக்காச்சோளம் அதிகளவு பயிரிடப்படுகிறது. இவை மொத்த பரப்பளவில் 2/3 பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் 2014-2015 ஆண்டு மக்காச்சோளம் 0.33 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1.81 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ரபி பருவத்தில் அதிகளவு பயிரிடப்படுகிறது. கள மூலகங்களின்படி மழை மற்றும் வறட்சியால் தமிழ்நாட்டில் மக்காச்சோள உற்பத்தி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மக்காச்சோள தேவையை பிற மாநிலங்களிலிருந்து வரும் வரத்து நிவர்த்தி செய்கிறது. தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களிலிருந்து மக்காச்சோளத்தின் வரத்து நவம்பர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரை இருக்கும். அமெரிக்க ஐக்கிய வேளாண் துறை தகவலின்படி 2016-2017 ஆண்டு இந்தியாவில் மக்காச்சோள இருப்பு மற்றும் நுகர்வுகள் முறையே 0.16 மில்லியன் டன்கள் மற்றும் 23.3 மில்லியன் டன்கள் ஆகும். பாரம்பரியமாக இந்தியாவிலிருந்து மக்காச்சோளமானது மலேசியா, இலங்கை, நேபாளம், ரோமன், எகிப்து மற்றும் பக்ரைன் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் கடந்த 13 ஆண்டுகளாக உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய மக்காச்சோளம் விலை மற்றும் சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் டிசம்பர் 2016 வரை தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 1400 முதல் 1500 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மேற்கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் விற்பனை முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1730 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1790 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரைமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1240 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1615 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1750 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 920 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 980 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6100 ரூபாய்க்கும்,
புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 320 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தருமபுரியில் அதிகபட்ச விலையாக 335 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 280 ரூபாய்க்கும் சராசரியாக 296 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 508 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 302 ரூபாய்க்கும் சராசரியாக 467 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 457 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 431 ரூபாய்க்கும் சராசரியாக 451 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 437 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 347 ரூபாய்க்கும் சராசரியாக 371 ரூபாய்க்கும், மஞ்சள் பட்டுக்கூடு ஓசூரில் அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 305 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சா பட்டு கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 2970 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.4%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.1 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 426.4 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 923 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். பட்டுப்புழு வளர்ப்பிற்கு ஆதாரம் மல்பெரி இலைகளே. ஆகவே மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்த பின்னர்தான் பட்டுப்புழு வளர்ப்பினை மேற்கொள்ள முடியும். மல்பெரி செடியானது வருடம் முழுவதும் வளர்ந்து பயன் தர வல்லது. பட்டுப்புழு வளர்ப்பாளர்கள் பயன்பெறும் வகையில் தரமான மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்வது குறித்து விரிவாக விவரிக்கின்றார்
கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவரார் சண்முகம் அவர்கள் பட்டுப்புழு வளர்ப்போட மூல ஆதாரமே பட்டு இலை தான். ஸோ அந்த பட்டு இலை உற்பத்தி எப்படி செய்கிறதுன்னு சில தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு எளிய முறையில் இப்போ சொல்லித்தரேன். பட்டு இலையோட முக்கிய விஷயம் என்னென்னா, பட்டு இலை உற்பத்தி மட்டும் இல்லாமல் பட்டுக்கூட்டினோட தரம், பட்டு புழுவோட வளர்ச்சி, இந்த இரண்டுமே பட்டுப்புழுவோட மல்பெரி இலையோட தரத்தை பொறுத்து தான் அமையுது. இதனுடைய எளிமையான முறையில் நம்ம எப்படி சொல்லணும்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மண்ணில் வந்துட்டு மல்பெரிக்கு உகந்த மண்ணுன்னு பார்த்தோன்னா செம்மண் அல்லது வண்டல் கலந்த செம்மண், இந்த ரெண்டுமே வந்துட்டு மல்பெரிக்கு உகந்தது தான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மண்ணினுடைய கார அமில நிலை, அதாவது இங்கிலீஷில் வந்துட்டு பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அளவு 6.5லேருந்து 7.5 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். இதற்கு கூடவோ குறைவோ இருந்ததுன்னா மல்பெரி இலை வரும், ஆனால் அதனுடைய தரம் மற்றும் மகசூல் குறைவாகவே இருக்கும் காணப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மல்பெரியோட அதிக மகசூல் தரக்கூடிய மல்பெரி ரகங்கள். அந்த ரகங்கள் நம்ம பார்க்க போனோம்னா அதிக மகசூல் தரக்கூடியன்னு பார்த்தோன்னா 2 ரகங்கள் உண்டு. அதில் வந்துட்டு V1 மற்றும் G2 இந்த 2 ரகங்கள் உள்ளது. இதனுடைய மகசூல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆண்டிற்கு 60 டன் அளவிற்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகங்கள் இந்த 2 ரகங்கள். அடுத்தபடியாக பார்த்தோன்னா S36. இதனுடைய சிறப்பு என்னென்னா, S36 வந்துட்டு இளம்புழு வளர்ப்புக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இதனுடைய மகசூல் பார்த்தோன்னா 40 டன் அளவுக்கு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா MR2வோட சிறப்பு பண்பு என்னென்னா, வறட்சியான பகுதிகளிலும் ப்ளஸ் மலை பிரதேசங்கள்லையும் வரக்கூடிய ஒரு அருமையான மல்பெரி ரகம். இதனுடைய மகசூல் பார்த்தோன்னா ஒரு ஆண்டிற்கு 40 டன் அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். இது இல்லாமல் வந்துட்டு 25க்கு மேற்பட்ட ரகங்கள் மல்பெரியில் இருக்குது. மல்பெரி நாற்றங்கால் மற்றும் பராமரிப்பு. மல்பெரி நாற்றங்கால் இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் முக்கியமான பகுதி என்னென்னா, மல்பெரி நம்ம நாற்றங்காலிலேருந்து வயல்வெளி கொண்டு போகிறது மிகவும் அவசியம். அது முக்கியமாக அது பருவகாலங்களில் தான் கொண்டு போகணும், மழை பருவ காலங்களில். அந்த பருவகாலங்கள் ஏன் சொல்கிறேன்னா, வறட்சியான நேரங்களில் வந்துட்டு நம்ம நாற்றங்காலை வயல்வெளி கொண்டு போனோன்னா அதனுடைய வீரியம் வந்துட்டு குறைவாகவே இருக்கும். குறைந்த அளவு அதனுடைய மகசூலும் குறைவதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது, மேட்டுப்பாத்தியை வச்சு நாற்றங்கால் நட வேண்டியது இருக்கும். அந்த நாற்றங்காலில் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, மேட்டுப்பாத்தியில் மட்டும்தான் நம்ம நடணும். அப்போ தான் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும். இடைவெளி ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா 3 அடிக்கு 3 அடி இடைவெளி கண்டிப்பாக இருக்க வேணும். இதனுடைய முக்கியமான பயன்பாடு என்னென்னா, இடைவெளி அதிகமாக இருக்கும். பண்ணை எந்திரங்கள் உள்ள பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கூடுதலாக நமக்கு வந்துட்டு ஊடுபயிர் செய்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பராமரிப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இலையின் புழுக்களினோட பருவத்திற்கு ஏற்றவாறு இலைகளை நம்ம அறுவடை செய்வோம். அப்படி அறுவடை செய்கிறப்போ ஒரு இடையில் பார்த்திங்கன்னா இலையை அறுத்து வைப்போம், இன்னொரு இடையில் பார்த்தோன்னா தண்டோடு சேர்ந்து நம்ம வைப்போம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு இலையின் தரம் அந்த மல்பெரியினுடைய செடியை பொறுத்தே அமையுது. அதனால் வந்துட்டு ஒரு செடிக்கு வந்துட்டு 10 முதல் 12 கிளைகள் மட்டுமே இருக்க வேண்டும். அடிக்கவாத்து செய்யும் பொழுது தண்டு உரிவதோ மற்றும் தண்டு பிளவுபடுவதோ இந்த மாதிரி தவறுகள் எதுவும் நடக்கூடாது. இந்த மாதிரி அதை சீராக நம்ம பராமரிச்சுட்டு வந்தோன்னா 12லேருந்து 15 வருடங்கள் வரை இந்த செடியை வந்துட்டு மகசூல் குறையாது நிலையாக நம்ம பயன்படுத்தி வரலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது உர நிர்வாகம். வந்துட்டு மல்பெரி தேவையான உரம் வந்துட்டு எவ்வளோ அளவுன்னு பார்த்தோன்னா 350, 140, 140 தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து ஒரு ஆண்டிற்கு. ஸோ இதை வந்துட்டு 5 தவணை முறையில் நம்ம கொடுக்குறோம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா உயிர் உரம் அசோஸ்பைரிலம் இது 20 கிலோ, இதுவும் வந்துட்டு 2 முறையாக பிரித்து கொடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாஸ்போபாக்டீரியம் இது வந்துட்டு 10 கிலோ தேவைப்படுது. இதையும் வந்துட்டு 2 முறையாக பிரித்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி தவறாமல் நம்ம கொடுத்துக்கிட்டே வரப்போ இலையினோட மகசூல் நமக்கு சரியான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நீர் நிர்வாகம். மல்பெரி வந்துட்டு பல ஆண்டு வளரக்கூடிய ஒரு பயிராகும். ஸோ அதனால் அதுக்கு வந்துட்டு தண்ணீர் அதிகமாகவே தேவைப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1 கிலோ மல்பெரி இலை உற்பத்தி செய்கிறதுக்கு 320 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படுது. ஆகையால் வந்துட்டு குறைந்தது 3 நாளைக்கு ஒரு முறையாவது வந்துட்டு நம்ம தண்ணீர் கண்டிப்பாக பாய்ச்சியாக வேண்டும். களைகளை வந்துட்டு ஒவ்வொரு தண்டு அறுவடை செய்த பிறகும் கண்டிப்பாக கைக்களையோ அல்லது களைக்கொல்லியை பயன்படுத்தியோ களைகளை
கொல்லியே ஆக வேண்டும். ஊடுபயிரோட சிறப்பு பண்பு என்னென்னா, மல்பெரிக்கு நான் இனவரிசை சொன்னல, அந்த இனவரிசையோட மிக சிறப்பு வந்துட்டு ஊடுபயிர் இடலான்னு சொல்லியிருக்கேன். அந்த ஊடுபயிர் செய்யும் பொழுது பயிர் வகைகள், பச்சை பயிர், பாசிப்பயிர், உளுந்து, இந்த மாதிரி பயிர்களை வந்துட்டு நம்ம ஊடுபயிராக இடும் பொழுது களைகளோட அளவும் குறையுது. குறிப்பாக என்ன சொல்ல போனால், நம்ம கூடுதலாக அதிக வருமானமும் நமக்கு கிடைக்கிறது. இந்த கூடுதல் வருமானம் மட்டும் இல்லாமல் அந்த இலைகளை அப்படியே வந்துட்டு நிலத்தில் விழும் பொழுது களைகளை கண்டிப்பாக அழித்து விடலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்துட்டு தண்டு அறுவடை. தண்டு அறுவடையோட சிறப்பு என்னென்னா, நாற்றங்கால்லேருந்து நம்ம நட்ட 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நம்ம வந்துட்டு தண்டு அறுவடை செய்யவே கூடாது. ஏன்னா வந்துட்டு செடியினுடைய முழு வளர்ச்சி அப்போ தான் அடைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்ம இலைகளையோ இல்லை தண்டையோ நம்ம அறுவடை செய்யக்கூடாது. குறைந்தது 1 வருடமாவது எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது. அடுத்த 1 வருடம் கழித்த பிறகு வேலையாட்களை வைத்து நம்ம தண்டு அறுவடை செய்யும் பொழுது நமக்கு வந்துட்டு நேரமோ இல்லை கூலியோ வந்துட்டு நமக்கு அதிகமாக போகின்றனால தண்டு அறுவடை செய்யும் எந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு தண்டுகளை அறுவடை செய்யலாம். அப்படி அறுவடை செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு நான் 40 கிலோ வந்துட்டு தண்டுகளை வந்துட்டு அறுவடை செய்யலாம். இந்த தண்டு அறுவடை செய்யும் எந்திரத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். மேலும் விவரம் பெற முனைவரார் சண்முகம் அவர்களை 09894000881 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 14/11/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சிங்க. நிக்ரா திட்டத்தின் இயற்கை வள மேம்பாடு மூலம் பண்ணை குட்டையில் நன்னீர் மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் சி. தனலட்சுமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தக்காளி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி காடை வளர்ப்பு குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.